ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போடுங்க ப்ரோ. அதனால தான் இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, போனோடனே நம்ம கடை முன்னாடி விட்டாங்க. என்னங்க இந்த கதவை திறக்க முடியல? சரி, டுட்டோரியலில் ஆர்டர் குட்ஸ் யூஸிங் கம்ப்யூட்டர். ஓகே, மார்க்கெட்டுன்னு இருக்குங்க, அதில் போய் பண்ணோம் போல். செரல்ஸ் ஃபஸ்ட்டு ஆயில் வாங்கிப்போங்க. ஒன்று ஆட் டு கார்டு தான் போட முடியுமா? போய் பை பண்ணலாங்க. பர்ச்சேஸ். ஓகே, அது ஒன்றத்தை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃப்ளோர் ஒரு 3 வாங்கிக்கலாங்க, அதையும் போய் பர்ச்சேஸ் கொடுத்துடலாம். பாஸ்தா அது ஒன்று வாங்கிக்கலாம். ஆட் கார்டு போட்டு அச்சோ நம்மகிட்ட காசு இல்லைங்க. சரி, இப்போதைக்கு இது போதும், நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் மீதியெல்லாம். என்னங்க இத்தனி பாக்ஸ் வந்துருக்குது? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே போடுவோம். இங்கே வைப்போங்க முதல்ல. அடுத்த பாக்ஸையும் போய் எடுக்கலாம். அதையும் அதே இடத்துல வைப்போம். ஐ காண்ட் த்ரோ ஹியர். இது எங்கே வச்சிடலாங்க. அந்த பொட்டியை மட்டும் பிரித்து வச்சிட்டோம். சரி, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் டோயோ இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த இது மட்டும் என்னங்க மெல்லிஸாக இருக்குது? ஓ, ஆயிலா? அதான் இப்படி மெல்லிஸாக இருக்குது போல். சரி, ஆயில் நம்ம மேலே வைக்க தேவையில்லைங்க. மேலே வைக்க முடியாதாங்க, இந்த பாக்ஸ் மேலே போல். சரி, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்ல, இங்கே போய் ஒன்று தான் எடுக்கும். ஓகேங்க, இதை பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இப்படி ஓரமாக வச்சிடலாம். அதையே நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறது தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டோம் போலங்க. சரி, ஏதாவது இருந்துட்டு போட்டோம். இது பெரிய பொட்டியாக இருக்கே, அதே தானா? அப்போ இந்த தடவை மேல் ரோல் எடுக்கலாங்க. ஓகே, இதையும் அடிக்காச்சு. இதையும் அதே இடத்துல குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் போய் இதையும் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, அதே மாதிரி இதையும் கொண்டு வந்து இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். குப்பை மாதிரி நான் அப்போ தான் நினைப்பாங்கங்க. ஓகே, இது இங்கே வச்சிடலாம். அடுத்து இந்த தடவை ஆயில் எடுக்கலாம். ஆயில் அப்படியே இதுக்கு பக்கத்துலேயே அடிக்கலாங்க. ஓகே, இந்த இடத்துல இது அடிக்காச்சு. இதையும் கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுவும் இதே தானா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். இந்த இடத்துல வைப்போம். இதையும் அப்படியே ஆர்டராக இருக்கட்டும். இந்த பாக்ஸ் இன்டூ கிராஷ் அவுட் சைட். இங்கே போடவே முடியல. ஓ, இந்த டஸ்ட்பினில் போடணுமா? அப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே போட்டுடலாங்க. நம்ம அங்கே தேவையில்லாமல் வச்சிட்டோம் போல். என்றைக்குமே சுத்தம் சோறு போடும். ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. டுட்டோரியல் நெக்ஸ்ட் செட் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஐயோ எப்படிங்க செலக்ட் பண்ணுறது? ஓ, தோர்க்கா. ஆவரேஜ் காஸ்ட் 1 ரூபின்னு வைப்போங்க.
1.89 இல்லைனா 1.15 வச்சிடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் லாபம் அப்படியே ஓரளவுக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கடையோட ஸ்டார்டிங் தானே. ஓ அப்போ இது வந்து 2.15 ரூபான்னு வச்சிடலாங்க. ஐயோ ரொம்ப ப்ராஃபிட் கம்மியாக வருதே. அப்போ 2.13 வச்சிடலாங்க. 80 ரூபா ப்ராஃபிட்டா? 2.15 வச்சிடலாம். 50 1 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே வைப்போம். ஓகே இப்போ போய் டுட்டோரியல் ஓப்பன் த ஸ்டோர். ஓப்பன் பண்ணியாச்சு. வெயிட் ஃபார் த கஸ்டமர். ஓகே இப்பயும் நம்ம இடத்துல வந்து உட்காந்துடலாம். உட்கார முடியாதா? மேடம் எதுவும் வாங்குறாங்க. ஆஹா வந்துருச்சுங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஓகே இதையும் எடுத்துடலாம். பில் எவ்வளோ? டோட்டலாக ரிசீவ்டு வந்து 100. ரொம்ப அநியாயம். கிவிங் 50 20 ஓகே. ஓகே 5 ரூபா காயின் ஒன்று தரலாங்க. 5 ரூபா ஒரு காயினு. ஓ சரி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இதை ரிட்டர்ன் பண்ண முடியுமா எனக்கு? ஓ தோ பண்ணா அப்புறம் எப்படியோ இதுதான் 5 ரூபா போலங்க. அப்புறம் ஒரு 2 இப்போ இதை எப்படிங்க தரணும்? ஓ என்டரா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ சார் தரீங்க? ஓ மிஷினா எவ்வளோ எக்ஸாக்ட்லி? 5 ரூபாய். புளி 2 நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. அவரும் அதே தான் பண்ணியிருக்காரு. 4 ரூபா இந்த தடவை. ஓகே முடிச்சாச்சு. இவரு தாங்க 2 பேர் கார்டு தந்தாங்க, 2 பேர் காசு தந்துருக்காங்க. 10 ரூபா. டோட்டல் 4 ரூபா தான். 6 ரூபா தான் தரணுமா இவருக்கு? அவ்வளோதான். இதையும் கொடுத்துட வேண்டியதான். வாங்க சார். ஓ நிறையவே வாங்கியிருக்காரு. காசு தராரு. எவ்வளோ? 6 ரூபா. 5.50 ரூபா தந்துரு. எடுத்துக்கோங்க சார். இவங்க ஒரு பாட்டிமா மாதிரி தான் இருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருவாங்க? 20 ரூபா. 3 ரூபாவா? நாங்கள் காசுக்கு சரியா கணக்கு தெரியாமல் 20 ரூபான்னு தராங்க. எப்படியோ அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. நல்லா ஜென்டில்மேன் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. 5.50 ரூபா. 10 ரூபா 6 ரூபா கொடுத்துருக்காரா? வெறும் இவ்வளோ கொடுத்தா போதும். இவங்க 2 ஆயில் வாங்கியிருக்காரு. ஓஹோ 5 ரூபாவோ? 5 புளி. ஓகே நிறைய ப்ராஃபிட் வருது. சூப்பர். நல்லா இதுக்கெலாம் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. எடுத்து பேக்கில் வைக்கிறது சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ தந்துருக்காரு? டோட்டலாக 8 ரூபா. 10 ரூபா தந்துருக்காரு. 2 ரூபா எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய புக்கெலாம் பண்ண வேண்டியது இருக்கே சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார். போய் சிலதெல்லாம் ஆர்டர் போட்டுட்டு வந்துருக்கேன். யாட்டு கார்டு, ஸ்லைஸ்டு பிரெட், யாட்டு கார்டு. இதுவும் ஒரு ஆட்டு கார்டு. இதுவும் ஒரு ஆட்டு கார்டு. 102 ரூபாவா? சரி அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பில்லை போட்டு முடிப்போம் நம்ம. இதோ வரேன் சார். அப்படியே பில் கவுண்டரில் இருந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கார்டா? சரி சார். 5.50.
5.50. வாங்க மேடம், இது ஒரு ஆயிலா? ஓகே, இதுக்கெல்லாம் போய் என்ன மேடம், ₹2.50 கூடவா மேடம் எடுத்துகிட்டு வர முடியாது உங்களால்? சரி, ஏதோ வந்துட்டீங்க, வாங்க. லாலா ஏங்க, இவரை பாருங்க, வேணும்னே காசை கரைக்கிறதுக்குனே வராங்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓ, 20, 90, ஒரு 5, 8, அப்புறம் இங்கே இருக்குது ₹50 சில்லற. ஓ, இன்னொன்று எடுக்கணுமா இது? எப்படியோ ₹98.50 அவருக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க. இவர் கார்டு கொடுக்குறாரு ₹3. 3.00. இதுக்கப்புறம் வந்து இவர் நான் கொடுத்துருக்காரு 2 கோதுமை. சார் காசு அப்படியே சூப்பர், பை பை. கரெக்டாக கொடுத்துருக்காருங்க. கொடுங்க, ₹3 50 எடுத்துக்கோங்க. பாய் சார், நான் போய் ஏதாவது புக் போடுறேன். இல்லை, இவங்கெல்லாம் நம்ப முடியாது. சிறிது நேரத்திற்கு கடையை க்ளோஸ் பண்ணுவோம். மேடம், நீங்கள் தான் இப்போதைக்கு கடைசி கஸ்டமர். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் கடையை ஓப்பன் பண்ணுவேன். ₹50, சாரி $50 எடுத்துக்கோங்க. அதோ சாத்த முடியாதா? இப்போ போய் சிஸ்டமில் நம்ம இது பண்ணலாம். சிஸ்டமில் போயிட்டு இதில் குறைச்சிக்கலாம், இதையும் குறைச்சிக்கலாம். ₹87. எதில் அதிகமாக வருது? சுகர் சுசுவில் தான் வருது. இதுலேயும் அதிகமாக வருது. இப்போயும் இதுலேயும் ஒன்று குறைச்சிப்போம். இப்போ பாருங்கள், எவ்வளவோ பொட்டி வந்திருக்கும். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சுங்க. எடுங்க, பொட்டி எடு. ஓப்பன். எடுத்து வை. ஓகே, டஸ்ட்பினில் போட்டுடலாம் இப்போவே. இது ப்ரெட்டா? இந்த ராக்கில் ப்ரெட் வச்சிடலாம். நிறைய ப்ரெட் இருக்குங்க, குவான்டிட்டிலாம். நைட்டாக போகுதுங்க, டைம் வராது. நைட்டுக்குள்ளே கதையை சாத்திட்டு போயிடணும். ஓகே, நைட் ஆகுதுங்க. Turn on the lights to இந்த வாலா. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே தொட முடியுதா? நல்லா இருக்கே, லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. நான் கூட நல்லா இருக்காதோ இந்த கேமு, எம்பி வேறு கம்மியாக இருக்கேன்னு நினச்சேன். நல்லா இருக்குங்க. நைட்டில் கூட ஆளுங்க நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. இது 2 ஆயிலு, இது 3 ஆயிலு. கீழே வந்து கீழே 2 ரேக்லேயே வந்து இந்த 2. ஓகே, முடிச்சாச்சு. இதையும் இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேங்க, எல்லா பார்சலையும் கூட்டியாச்சு. இந்த அப்ஜெக்டிவ் முதல்ல முடிக்கணும். ஓப்பன். வாங்க வாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய லாபம் வரும்னு நினைக்கிறேங்க. நிறைய புது ஐட்டம்லாம். ஐயோ, ஒரு நிமிஷம், ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணல நம்ம இன்னும். இதுக்கு இன்னும் ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணல நம்ம. ₹9. அப்போ ₹2 நிற்போம் நம்ம. ₹2 இது ப்ரெட்டு.
இவ்வளோ 1.15 இப்போ 2.15 ₹1 2.15ங்க. அப்படியே ₹1 லாபம் வச்சாச்சு. அடுத்து இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, என்னது இது? பாஸ்தாவா? இதுக்கும் ₹2 தான். கரெக்டாக ₹1.1. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த அப்ஜெக்டிவ் முதல்ல ஸ்பீடாக முடியணும். நாங்கள் இப்போன்னு பார்த்து கஸ்டமரே வரமாட்றாங்க. இன்னும் கஸ்டமரே வரலையே. மணி 9 ஆகுது, நீ யாருமே வரல. யாருமே இன்னும் வரலங்க. என்னங்க யாருமே நடந்து வரல இந்த பக்கமா? அது ஒருத்தர் வராருங்க. இதுவும் நம்ம இடம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது எனக்கு தெரிஞ்சு இந்த கதவை ஓப்பன் பண்ணோன்னா அந்த சைடுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். சார், இங்கே வாங்க வரீங்கன்னா உடனே ஓடி வாங்க. யாரும் வரலன்னு நினைக்கிறேங்க. பாடத்து கஸ்டமர் நெக்ஸ்ட் எபிசோடில் வர வைக்கலாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் அப்படியே முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.